நேத்து நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதுல வந்து பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த சரத்குமார் என்பவர் வந்து அவங்க அம்மாவோட சேர்ந்து போய் அந்த பெரம்பலூர் எஸ்பி ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, விஜயோட மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னைய வந்து அந்த ராம்பு மேல நடக்கிற போது அவர் சந்திக்க போன என்னைய தூக்கி கீழே போட்டாங்க, அதுல நான் காயம்பட்டேன், அதனால பவுன்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் நேற்று கொடுத்திருந்தாரு. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இன்னைக்கு வந்து காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்கு. இப்ப நீங்கள் நானும் போய் வழக்கு பதிவு செஞ்சா வழக்கு காவல்துறை வாங்குமா? உண்மையிலேயே குற்றம் நடந்தாலும் வழக்கு வாங்காது. ஆனா இது என்ன குற்றமும் நமக்கு தெரியல, அந்த காவல்துறைக்கு என்ன புரிச்சுன்னு தெரியல. ஆனா வழக்கு வாங்கிட்டாங்க. மொத்தம் அந்த சரத்குமார்ங்கிறவர் பண்ணது மிகப்பெரிய தவறு. விஜய் வந்து தன்னை நெருங்கிடக்கூடாதுக்காகத்தான் 12 அடிக்கு மேல 20 அடி கிட்ட வந்து கம்பி வலை கட்டினாரு. அதை தாண்டி மேல ஏறி போனதே அந்த அணிலோட மிகப்பெரிய தவறு. அதையும் தாண்டி கிரீஸா தடவப்பட்டுச்சு. அந்த கிரீஸை தொடச்சு விட்டு அந்த அணில் ஏறி போயிருக்கு. வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த அணில் மேல, அந்த சரத்குமார் மேல தான் எடுக்கணும். அதை விட்டு இப்ப அந்த பெரம்பலூர் காவல்துறை என்ன பண்ணிருக்கு, அந்த விஜய் மேலையும் விஜயோட பவுன்சர்கள் மேலையும் வழக்கு பதிஞ்சிருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்ததே விஜயோட பவுன்சர்கள் மேலதான். ஆனா விஜய் மேல சேர்ந்து விஜய் மேலையும் விஜய் பவுன்சர்கள் மேலையும் 2 பேர் மேலையும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காவல்துறை வழக்கு பதிஞ்சிருக்கு. இப்ப இது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கு பாத்தீங்களா? இந்த வழக்கு கண்டிப்பா கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்ல என்ன செய்ய போறாங்கன்றது நமக்கு தெரியல. இது ஒருவேளை வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டா பரவாயில்ல, ஒருவேளை வழக்கு ஏத்துக்கிட்டா எந்த மாதிரி தீர்ப்பு தருவாங்க? குற்றம் விஜய் மேலையா இல்ல அந்த அணில் மேலையான்னு தெரியல. மிகப்பெரிய காமெடி டைம் இந்த தமிழ்நாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு. நாமெல்லாம் வந்து நீதி வலுவாத மனுநீதி சோழன் உங்களுக்கு தெரியும், பெற்ற மகனையே வந்து தேர்காலில் ஏத்துனாங்க நீதிக்காக. அப்படி நம்ம மனுநீதி சோழன்கள் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டுல இந்த மாதிரி காமெடி டைம்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கூத்தாடிகள் பின்னாடி தமிழர்கள்னு சொல்ல முடியாது, தமிழ்நாட்டுக்காரவங்க யார் போனாலும் இந்த மாதிரி கேடுகட்ட நிலைகள்லாம் பார்க்க வேண்டியது வரும். அதனால வந்து கூத்தாடிகள் வந்து அரசியல் களத்தை காமெடி டைமா மாத்திட்டு இருக்காங்க. மக்கள் திருந்தணும்.